ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன நான் பார்க்க போகிறோம்னா, ஸோ டிஎன்பிசி மேக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ அந்த பர்சன்டேஜ் சம் வந்து நம்மளுக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் ஒன்று. ஸோ இந்த கொஷின் 8th புக்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக கேட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட இந்த சம் கேட்டிருக்காங்க. ஓகே, வாங்க இந்த சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, லிசன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450. அதாவது 600ல் எக்ஸ் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 450ன்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போது பார்ப்போம். லிசன். எக்ஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைடட் பை 100 into 600 is equal to 450. ஓகேங்களா? ஸோ இப்போது 600ல் எக்ஸ் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 450. அப்போது அந்த எக்ஸ் சதவீதம் எவ்வளோன்றதை கண்டுபிடிப்போம். ஓகே, கவனிங்க. இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது 6x. ஸோ 6x is equal to 450. 6x is equal to 450. ஸோ இந்த 6 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது அது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். அப்போது x is equal to 450 divided by 6. x is equal to 450 divided by 6. So x equal to 450 divided by 6. ஓகே, இப்போ 6th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 6th டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 6 6 36, 6 7 42, 6 7 42. ஸோ 6 7 42. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 42ல் 45ல் 42 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். அந்த 3யோட இந்த 0 சேர்த்துனிங்கன்னா 30. அடுத்தது 6 5 30. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூவானது எவ்வளோவா இருந்திருக்கும்னா 75. ஸோ எக்ஸோட வேல்யூ 75. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.